அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அன்பார்ந்த உலமா பெருமக்களே, குறிப்பாக துறையூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் கண்ணியமிகு உலமாக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அடியானாகிய ஷஹாபுதீன் அல் புகாரி அவர்களுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. இந்த சிறிய வீடியோவில் உலமாக்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும் உலமாக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு யோசனையை தான் பதிவிடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் உலமாக்களினுடைய அன்று தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, நீண்ட நாள் நிறைவேற்றப்படாத கோரிக்கை. எல்லா உலமாக்களுக்கு மத்தியிலும் மிகுந்த ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கோரிக்கை. ஆனால் இன்று வரை அது கைகூடவில்லை. உலமாக்களுக்கான போதிய ஊதியம் எந்த ஊரிலும் கொடுப்பதாக தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு மாற்று வழியை இந்த அடியானுடைய சிந்தனையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். கண்ணிமிகு உலமாக்கள் அனுபவத்திலும் சரி வயசிலும் சரி மூத்த முன்னோடிகள்லாம் இருப்பாங்க உலமாக்களில். இன்ஷா அல்லாஹ் இந்த அடியனுடைய கருத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பதிவிடுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் திருத்திக்கலாம். ஒரு சின்ன யோசனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது. வக்ஃபுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் நிறையா இருக்குது. வக்ஃபுக்கு சொந்தமான கடைகள் நிறைய இருக்குது. வக்ஃபுக்கு சொந்தமான வருமானங்கள் அங்கங்கே வந்து கொண்டு தான் இருக்குது. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயில் அந்த வக்ஃபு சம்மந்தப்பட்ட பள்ளிகளில் பணி செய்யக்கூடிய உலமாக்களுக்கான ஊதியம் வக்ஃபுடைய வாரியத்திலிருந்து வக்ஃப் போர்டிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுது. அவர்களுக்கு ஒரு நிரப்பமான சம்பளம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அபிப்பிராயம், எனக்கு ஒரு யோசனை. அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜமாத் நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மாத்திரம்தான் குறைவான ஊதியம் கொடுக்கப்படுவதாக நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்ன யோசனை அப்படின்னா, வக்ஃபு சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் அதில் பணிபுரியக்கூடிய உலமாக்களுக்கு அந்த ஊதியம் கொடுக்கப்படுது. அதே போல் வக்ஃபு அல்லாத மற்ற ஜமாத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் என்ன செய்யணும், இவர்களுடைய வருமானம் இங்கே ஜமாத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு போக வக்ஃபிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் மாதம் மாதம் என்ன செய்யணும், அவங்களுக்கான ஒரு தொகையை ஊதியமாகவோ அல்லது போனஸாகவோ ஏதாவதுன்னு ஒரு பெயரில் நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிங்க. ஆணோ பெண்ணோ எக்ஸோ ஒய்யோ ஏதோ வச்சுக்கிங்க. ஆனால் பணத்தை கொடுங்க, அவர்களுக்கான ஊதியத்தை கொடுங்க. அதுவும் நீங்கள் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுக்க போகிறதில்ல. வக்ஃபு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இறை நேசர்களால் என்ன செய்யப்பட்டது, இஸ்லாமிய சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வக்ஃபு செய்யப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரசின் மூலியமாக அதற்கான சட்டங்கள் திருத்தப்பட்டு அதனுடைய உறுப்பினர்களில் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளார நுழைச்சி அது பெரிய ஒரு போராட்டம் போய்கொண்டே இருக்குது. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா வக்ஃபு தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு வக்ஃப் போர்டு செயல்படுவதற்கு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடைக்கான வழக்கை தொடுத்தது சவுக்கத் அலிங்கிற ஒரு பெயர் கொண்ட முஸ்லீம் பெயர் தாங்கி தான் என்ன செஞ்சுருக்கான், திருச்சி இதில் ஹைகோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இயற்றின வக்ஃபு சட்டத்தின் பிரகாரம் தமிழ்நாடு வக்ஃபு போர்டில் நவம்பர் மாதம் புதிய உறுப்பினர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதில் முறையாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காப்புல. அவனால் என்ன சொல்கிறது என்னன்னு தெரியல. நம்ம சமூகத்தில் புல்லருவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து பேணி பாதுகாத்து இருக்கணும் நம்ம.
என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி யாரோ சாப்பிட்டுட்டு போகிற பொருள், வக்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயம் கவர்மெண்ட்டு ஆட்டைய போடுறதுக்கு தான் பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு ஏன் போய் சேரணும்? நம்ம சமூகத்திலே எத்தனையோ பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. பணிபுரியக்கூடிய அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட உயர்ந்த படிப்புகளை படித்துவிட்டு மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அயராது பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நோக்கம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழகம், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் மீது குறிப்பாக ஆளும் கட்சிக்கு நிறைய மதிப்புண்டு. போன தேர்தலிலே ஜமாத்துல் உலமா சபையின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்ததன் காரணத்தினால் நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகமாக அவர்களுடைய உத்தரவின் பேரிலே இஸ்லாமிய சமூகம் என்ன செய்தது, ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் அவர்களுக்கு வாக்களித்து இப்போ தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை ஆட்சியில் அமர்த்தியது. யாரும் இஸ்லாமிய சமூகத்தை அவ்வளவு லேசாக எடை போட்டுற வேண்டாம். தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 57 to 58 தொகுதியை யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இஸ்லாமிய சமூகம்தான். அதனால் நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் விட்டு கொடுக்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்காமலும் இருந்து விடக்கூடாது. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். இன்ஷா அல்லாஹ் நமக்கான தேவைகள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம அப்பப்போ அரசாங்கத்துக்கு தன்னுடைய எத்தனை விதமான வழிகள் இருக்கிறதோ அத்தனை விதமான வழிகள் மூலியமாக எடுத்து சொல்லிக்கொண்டே கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தால் ஒழிய தட்ட தான் கதவுகள் திறக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை தரமும் உயரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே துறையூர் வட்டார ஜமாத்துல் உலமாவுக்கு இந்த அடியானின் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இன்ஷா அல்லாஹ் இந்த சொன்ன விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழு நடந்தால் பொதுக்குழுவில் தீர்மானமாகவோ அல்லது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இதுவும் ஒரு கோரிக்கையாக வைத்து அதனை சட்ட அமல்படுத்தி அதன் மூலம் ஃபாய்தா அடையக்கூடிய சமூகமாக குறிப்பாக ஆலிம் பெருமக்கள் ஃபாய்தா அடையணும், முஅத்தின்கள் ஃபாய்தா அடையணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துறையூர் வட்டார ஜமாத்துல் உலமா இதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். தமிழகத்தில் எந்த வட்டாரமும் செய்யாத ஒரு செயலை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சு அதன் மூலயமாக இன்ஷா அல்லாஹ் பயனடைஞ்சிச்சு அப்படின்னா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கும் சாரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை செயல்படுத்தோமோ அதன்படி வாழக்கூடிய வல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரியணும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.